அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு இன்றோடு 64வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் காசாவுக்குள் வர வேண்டிய உணவுகள், தண்ணீர், மருத்துவ வசதிகள் எதையுமே முறைப்படி செய்யாமல் இருக்கிறது இஸ்ரேல் என்கிற குற்றச்சாட்டுக்களை எல்லா நாடுகளுமே திரும்ப திரும்ப சொல்கிறதே தவிர அதற்கான தீர்வுகள் கிடைத்த பாடில்லை. இப்படியான சூழல்ல காசா வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. யுத்தத்திலே அவதிப்பட்ட மக்கள் புயல் காற்றிலும் வெள்ளத்திலும் தற்போது அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான தங்குமிட வசதிகளோ கூடாரங்களோ இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் இஸ்ரேல் காசாவினுடைய அப்பாவிகள் மீது, கான் யூனிஸ் பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 7 அப்பாவிகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீரா. இப்படி தொடர்ந்தும் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார். அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும், இஸ்ரேலிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் காசாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஒரு 2ஆம் கட்ட தளபதியை இலக்கு வைத்து ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்றும், அந்த தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 2ஆம் கட்ட தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான மரணங்களும் ஏற்பட்டதற்கான எந்த தரவுகளையும் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அப்படி தங்களுடைய தளபதிகள் யாராவது கொல்லப்பட்டிருந்தால் அது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களை தொடர்பாக என்ன செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள் என்பதை. ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கெடுக்காமல் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது, அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு லெபனான் மேலே இஸ்ரேல் இன்றைக்கு பாரிய குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த குண்டு தாக்குதல்களுக்கு இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் நாயிம் காசிம் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் எங்களை இஸ்ரேல் சீண்டுகிறது, மீண்டும் ஒரு பாரிய யுத்தத்திற்குள் எங்களை இழுப்பதற்கு முயற்சிக்கிறது, அப்படியான ஒரு நிலை வந்தால் இறுதிக்கட்ட யுத்தம் என்கிற அளவுக்கு நாங்கள் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்த வேண்டி வரும். அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறிவிடும். லெபனானை பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயார் என்கிற கடும் எச்சரிக்கையை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் சிரியாவில் அமெரிக்காவினுடைய பணியாளர்களை இலக்கு வைத்து இன்றைக்கு பயங்கரவாதிகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களுக்கு காரணமான பயங்கரவாதிகளை தங்களுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் எங்கள் மீது இலக்கு வைப்பவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் சிரியாவினுடைய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த தாக்குதலுக்கும் எங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், பயங்கரவாதிகள் தான் இதை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்திய குழுக்களில் ஒருவராகத்தான் இன்றைக்கு சிரியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடியவரும் இருந்தார். பின்னாட்களில் அவர் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு அமெரிக்கா அவர் மீதான தடைகளை நீக்கி இருக்கிறது. ஆனால் அவர் பங்கு கொண்டு ஆரம்பத்தில் செயல்பட்ட ISIS அமைப்பு தான் தற்போது இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பின்னாட்கள் அவர் ISIS விட்டு ஒதுங்கி தனியான ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருந்தார். இன்றைய நாட்களில் சிரியாவினுடைய ஆட்சி அவருடைய கையிலே இருக்கிறது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆட்சியாகவும் இருக்கிறது. அவருடைய தலைமையின் கீழாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள் தான் இந்த அறிவிப்பை விடுத்து இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல செய்திகள் இருந்தாலும் நேரம் குறிப்பிட்ட அளவுக்கு கிடைச்ச காரணத்தினால தான் காசா தொடர்பான செய்திகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை கொண்டு வந்து தந்திருக்கிறோம். இலங்கையினுடைய வெள்ள நிவாரண பணிகளில் முழுமையாக நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய தினமும் கொழும்பு வெள்ளம்பிட்டிய பகுதிகளில் பல இடங்களில் குப்பைகள் நிறைந்திருக்கிறது. மக்கள் தரக்கூடிய பணங்களை வைத்து நம்ம பெக்கோ இயந்திரங்களை போட்டிருக்கிறோம், புல்டோசர்களை போட்டிருக்கிறோம். அந்த வேலைகள் நடக்கிற காரணத்தினாலையும் அதே நேரத்தில்
உலருணவுப் பொருட்கள் வழங்குகிற பணிகள் இருக்கிற காரணத்தினாலேயும் தான் இந்த தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது. தூங்குவதற்கான பாய், தலையணை, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தீனுன் நசீஹா என்றார்கள் நபிகள் நாயகம். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம். அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.